வணக்கம் நண்பா, இது உங்கள் ஃபிஷிங் சேனல். நாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரையோரமாக வலையை விட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். வலை போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வலையை இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இது ரொம்ப ஆழமும் கிடையாது, ரொம்ப கரையும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வலையை போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். வலையை போட்டுட்டு திரும்ப வாங்குகிறோம் பாருங்கள். இதில் மீன் சின்ன சின்ன மீன்கள்லாம் கிடச்சிட்டே இருந்துச்சு. இதே நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு பெரிய மீன் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த மீனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனல் பக்கம் உள்ளே போய் நீங்கள் மற்ற வீடியோக்களை எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வீடியோ போடுறது நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோன்னு நம்பிக்கையில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. பார்க்குறவங்க எல்லாருமே தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட. கண்டிப்பாக இது ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் போட்டுட்ருக்கேன். இந்த மீனோட பேர் வங்கடை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நம்ம இதை நம்ம தூண்டில் எப்படி பிடிப்போம்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. அங்கே தெரியுதா உங்களுக்கு கரையோட லைட் எல்லாமே? அவ்வளோ பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன மீன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் சொல்லிட்டு. அது இந்த வலையில் இந்த மீன் கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா சின்ன வலை இது. இதில் எப்படியோ ஒரு லக்கில் தான் நமக்கு கிடச்சுன்னு நம்ம சொல்லலாம். மீன் ரொம்ப துடிப்பாக உயிரோடவே இருந்துச்சு. தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மீனோட பேர் எங்கள் ஊரில் இதை கும்மீன் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ஊர்களில் என்ன சொல்லுவோன்னு தெரியாது. இதை போட்ட நேரம் இது அப்படியே துள்ளி குதித்து தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்தோன்னு சொல்லிட்டுலாம் மீன் போயிடாது. இது மிதக்கத்தான் செய்யும். இந்த மீன் அந்த குடல் ஊதிரும். அதுக்கப்புறம் இந்த மீன் மிதந்துடும். பாருங்கள், பிடிச்சிட்டோம். அந்த பிடிச்ச வீடியோ உங்களுக்கு காட்ட முடியல. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது மொபைல் போட்டில் விழுந்துருச்சு. அதனால் இன்றைக்கு நைட்டு பிடிச்ச மீன்கள்லாம் இவ்வளவு. இதை நம்ம இப்போ ஹார்பரில் விற்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்கோம். இதை விற்று எங்களுக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபா கிடச்சிச்சு. இதான் முட்டம் ஹார்பர். ஹார்பரில் பாருங்கள், நைட்டு தொழில் பார்த்துட்டு காலையில் விற்கிறதுக்கு சின்ன சின்ன போட்டுகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.